வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே. கார்த்திகேயன், கள்ளக்குறிச்சியிலிருந்து நான் பேசுகிறேன். ப்ரொஃபஸர் டாக்டர் விமலனோட நேரடி ஸ்டூடெண்ட் பேசுகிறேன். நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஜோதிட வரலாறை பற்றி பார்த்துட்டு வரோம். சரி, அது தொடர்ச்சியாக இருக்கட்டும் என்ன நம்ம பேசலாம். நேற்று நீ சொன்னிய என்ன சொன்ன, சூரியனுக்கு இந்த பேர் வச்சோம், சந்திரனுக்கு இந்த பேர் வச்சோம், செவ்வாய்க்கு இந்த பேர் வச்சோம், புதனுக்கு ஒரு பேர், குருவுக்கு ஒரு பேர், சுக்கிரனுக்கு ஒரு பேர், சனிக்கு ஒரு பேர் அப்படின்னு பேர் வச்சேன். அந்த பேர் எப்படி வந்தது? நீ பாட்டுக்கு மொட்டையாவதுக்கும் முழங்காலத்துக்கும் நீ சொல்லிட்டு போயிட்டு நீ அந்த பேர் எப்படி வந்தது அது எங்களுக்கு தெரியணும்ல, அதை நீ சொல்லலாம்ல. நீ மொட்டைக்காலுக்கு முழங்காலுக்கும் முடிச்சு போகிற மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியும். அதுதான் இப்போ நான் பேசலாம். என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோள்கள், அதாவது ஒளியை பற்றிய சாத்திரம் தான் கோள்களாகவும் நட்சத்திரங்கள் நம்ம கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு என்ன பேருங்க, ஒளியை பற்றிய சாத்திரம். அந்த ஒளி சாத்திரத்தை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. என்ன பிரிக்கிறாங்க? ஒன்று கோள்களாகவும் இன்னொரு நட்சத்திரமாகவும் பிரிக்கிறாங்க. இவ்வாறு பிரிக்கிறப்ப அந்த கோள்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் நல்ல குணங்களையும் கொடுக்குறாங்க, தீய குணங்களையும் கொடுக்குறாங்க. இவ்வாறு இந்த ஜோதிடம் படிப்படியாக வளர்றப்ப என்ன பண்ணால், மனிதன் ஏன், எதற்கு, எப்படின்னு அவன் கேள்வி கேட்கறதுக்கு அவன் தன்னை தயார்படுத்திக்கிறான். தயார்படுறப்ப இயற்கை சீற்றங்கள் வருது அவனுக்கு. அந்த இயற்கை சீற்றங்கள் வரப்ப அவனுக்கு எப்படி எதிர்கொள்ளணுங்கிறது அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த அறிவு அப்போ இல்லை. அந்த நாகரிக படிமுறையை வளர்ச்சி அடையலை. அப்போ இயற்கை சீற்றங்களால் அந்த பாதிப்புகள் அவனால் தடுக்க முடியல. அதனால் அவன் என்ன செய்யறான், சரி இப்படிதான் இருக்குது, கோள்கள் நம்ம கடவுளை வழிபட்டுருவோமே. சரி, இல்லை, கோள்களை எதெல்லாம் நம்மளை பாதிக்குதோ அதை கடவுளாக நம்ம வழிபட்டுருவோமே, கடவுள் ஆகிடுவோமே. அப்படித்தான் அந்த கால மனிதன் கடவுளர்களாக எதெல்லாம், அதாவது காற்றை கடவுளாக்கினா, நெருப்பை கடவுளாக்கினா, ரெண்டாவது எதெல்லாம் அவனை பயமுறுத்துகிறதோ அவன் கடவுளாக்கினான். என்னங்க, எதெல்லாம் பயமுறுத்துகிறதோ ஆத்திரியை கடவுளாக்கினான். கடவுளாக்கி வழிபட தொடங்கலாம். அப்போ என்ன ஆகுது, சகுனம் அப்படிங்கிறது உருவாகிறது. அப்போதான் சகுனம் இன்று உருவானதல்ல, அப்பயே 5000 ஆண்டுகளுக்கு கூட இந்த சகுன நிமித்த பழக்கம் உருவாகும். எப்படா உருவாகுது? என்னடா நீ சொல்லிட்டு இருக்க, தெரிஞ்ச மாதிரியே பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு நீங்கள் திட்டது எனக்கு தெரியும். அது இல்லை, சகுனம் அதாவது ஒரு செயலை தொடங்கும் போது அது பார்க்கப்படுவதற்கு பேர் சகுனம். என்னங்க, ஒரு செயலை தொடங்கும் போது அதை பார்க்கப்படுவதற்கு பேர் சகுனம். சரி, அந்த சகுனம் எப்படி வளர்ச்சி அடையுது? அப்போ என்ன, அந்த கால மக்கள், நான் சொல்கிறது நாகரீகம் வளர்ச்சி அடையாத காலத்தில் அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, விலங்குகளோட ஈரலை வெட்டுறாங்க. விலங்குகளோட ஈரலை வெட்டி பலிபீடத்தினோட நடுப்பகுதியில் வைக்கிறாங்க. என்னடா நீ சொல்கிற, மொட்டத்திலைக்கு முழுங்காலுக்கும் முடிச்சு போகிற மாதிரி சொல்லிட்ட, ஈரலுங்கிற என்னங்கடான்னு. அந்த காலத்தில் இனக்குழு சமயம்னு ஒன்று இருந்தது. மக்கள் குழுவாக வாழ்ந்தாங்க. அப்போ அவங்க எதெல்லாம் அவன் அச்சப்படுறானோ அதை கடவுளாக்கி வழிபடுற வழக்கம் இருந்தது, அந்த அச்சத்தின் வெளிப்பாடு காரணமாக. அதனால தான் சகுனங்கள் உருவாகும். அந்த அச்சத்தின் காரணமாக, பயத்தின் காரணமாக சகுனங்களை உருவாக்குறான். அந்த சகுனம் நிமித்தம் ஒரு படிதான் இந்த ஈரல் வழிபாட்டுன்னு அர்த்தம். என்னங்க, அந்த சகுன நிமித்தத்தின் முதல் படி அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு படி அந்த ஈரல் வழிபாடுன்னு நம்ம சொல்லுவோம். சரி, ஈரல் வழிபாடு எதுக்குடா, என்னடா ஈரல், என்னடா நீ சொல்ல வர அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு புரியுது. சரி, விளக்கும். அந்த காலத்தில் மக்கள் பயத்தின் காரணமாக, அச்சத்தின் காரணமாக வழிபடும் முறை இருந்தது.
அப்போ என்ன பண்ணுறாங்க, விலங்குகளோட ஈரலை வெட்டி பலிபீடத்தில் வைக்கிறாங்க. அந்த பலிபீடத்தில் வச்சு வழிபடுறப்ப ஈரலோட நடுப்பகுதியில் பூஜை போன்ற ஒரு அமைப்பு, அந்த பூஜை போன்ற அமைப்பு உருவாதன் காரணமாக என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க என்ன ஒரு முடிவு கூறாங்க அப்படின்னா, அங்கே யார் அந்த இடத்துல அந்த பூஜை இருக்கிற அந்த நடுவு பகுதியில் இருக்கிற இடத்துல எந்த மன்னன் இருக்கிறானோ அந்த மன்னனுக்கும் நாட்டு மக்களுக்கும் பாதிப்படையுதுன்னு அவங்க ஒரு முடிவு தராங்க. சரி, பூஜைக்கு வெளியில், அதாவது ஈரலுக்கு வெளியில் பூஜை போன்ற ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ எந்த திசை குறிக்குதோ, அந்த பூஜை எந்த திசை குறிக்குதோ அந்த இடத்துல உள்ள நாட்டு மக்களுக்கும் மன்னனுக்கும் பாதிப்படையுது அப்படின்னு ஒரு முடிவு போகிறாங்க. இது படிப்படியாக என்ன ஆகுதுன்னா வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வருது. இதுக்கு பேர் ஈரல் ஜோதிடம்னு பேர். இப்போ இல்லை, இது அப்பவே இது வந்துட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். ஜோதிடம் படிமுறையாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. வளர்ச்சி அடைஞ்சிட்டு அந்த மாற்றத்தின் காரணமாக என்ன பண்ணுறான், சூரியனையும் சந்திரனையும் வெறுங்கண்களால் அதை பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்போ பார்க்க ஆரம்பிக்கிறப்ப சூரியனை பகலில் இருட்டுறப்ப இந்த உயிர்களும் விலங்குகளும் அச்சமிட்டு கூக்குரலிடுகின்றன. என்னங்க, உயிர்களும் விலங்குகளும் அச்சமிட்டு கூக்குரலிடுகின்றன. அப்போ அந்த மாறுபாடை பார்க்கலாம். மாறுபாடை பார்க்குறப்ப அப்போ அமாவாசை அது கிரகணம் தீய விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்று உணர்கிறான். என்னங்க, எப்படி வறட்சி பாருங்க ஜோதிடத்தில். அந்த கிரகணம் தீய விளைவுகளை ஏற்படுத்துகிறது உணரும். அதேமாரி சந்திர கிரகணம் இதுதான் படிப்படியாக வருதுன்னு வச்சுக்கிங்க. இதுதான் முத ஆரம்பிக்குது. அவன் அப்படி தான் ஆரம்பிச்சுட்டு வரான். இதுக்கு பேர் படிமுறை வளர்ச்சி. இந்த ஜோதிடம் எப்படி படிமுறையாக வளர்றதுங்கிறது இது ஒரு சான்றுன்னு வச்சுக்கலாம். சரி, அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணலாம், சூரியனையும் சந்திரனையும் வெறுங்கண்களால் பார்க்கலாம். அந்த வெறுங்கண்களால் பார்க்குறப்ப கோள்களுக்கு குணம் எப்படி கொடுக்குறது, பார்க்குறப்ப சூரியன் எப்போ தெரியுது, அப்போ தீய குணமாக கொடுக்குறான். சந்திரன் குளிர்ச்சியாக தெரியுது, அப்போ நல்ல குணமாக கொடுக்குறான். செவ்வாய் சிகப்பாக தெரியுது, அதனால் தீய குணங்களை கொடுக்குறான். புதனுக்கு பச்சையாக தெரியுது, அதனால் நல்ல குணமாக கொடுக்குறான், அது நல்லது அப்படின்னு அந்த ஒளிகளை ஆராயும் போது அவன் கொடுக்குறான். அப்போ குருவுக்கு ஒரு விதமான ஒரு மஞ்சள் நிறம் அப்படின்னு வச்சுக்கலாம், அது தெரியுது, அப்போ நல்லதுன்னு கொடுக்கலாம். சுக்கிரனுக்கு வெண்மை நிறம், அதாவது இங்கிருந்து வானத்தை வெறும் கண்களாக பார்க்கும்போது அவனுக்கு தெரியுது. அடுத்தது கண்களுக்கு அவனுக்கு தெரியுது. சனியனுக்கு அந்த விளிர் நிறம், தூரமாக, அதாவது அந்த ஒளி அவனுக்கு ஏதோ அந்த சகுனம் நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரி சனியனுக்கு தீய குணங்களை உருவாக்கும். எதுங்க, கோள்களுக்கு இதன் அடிப்படையில் தான் குணங்கள் ஆரம்பத்தில் ஜார்டியன்ஸால் உருவாக்கப்பட்டது. இப்படி தான் குணத்தை உருவாக்கித்தான் என்ன பேர் வைக்கிறான், சூரியனுக்கு அவங்க பேர் வச்சு, சந்திரனுக்கு சூரியனுக்கு மார்த்தும், சந்திரனுக்கு சினி, செவ்வாய்க்கு மார்சல், சுக்கிரனுக்கு இஸ்டான், சனியனுக்கு நினிப் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இப்படி இந்த அடிப்படையில் தான் பேர் வருது. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஜோதிடம் படிமுறையாக வளர்ச்சி ஆகும். அப்போ என்ன அவன் கண்டுபிடிக்கிறான் அப்படின்னா, நட்சத்திரங்கள் கண் சிமிட்டுகின்றன, கோள்கள் கண் சிமிட்டுவது இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வராங்க. பாபிலோனியர் மெசபடோமியர் அடுத்தது பன்மடங்கு வளர்ச்சி கிரகத்தில் தான் ஜோதிடம் வளருது. அங்கேதான் கோச்சாரத்தை மையப்படுத்தி, சந்திரனை மையப்படுத்தி பலன் பார்க்குற முறை அங்கிருந்து தான் வருது. எங்கிருந்துங்க, சந்திரனை பலன் பார்க்க மையப்படுத்தி பலன் பார்க்கும் முறை அப்படியே படிப்படியாக வளர்ந்து
கிரேக்கத்தில் வளர்ச்சி பெறுகிறது. பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. எங்கிருந்து வந்ததுங்க? சுமேரியர், மெசபடோமியர், அகேரியன், அசிரியன், பாபிலோனியன், சால்டியன்ஸ். பாபிலோனியன் சால்டியன்ஸ் அடுத்தது கிரேக்கர்கள் அழகாக கொண்டு வராங்கன்னு சொல்லுது. அப்போ அந்த காலத்தில் சந்திரனை மையமாக வச்சு மன்னர்களுக்கு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க? சந்திரனை மையமாக வச்சு மன்னர்களுக்கு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டில் உள்ள மன்னர்களுக்கு அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நாட்டின் வளங்கள், மக்களின் வளங்கள், வேளாண்மை, அதே சமயத்தில் விளைச்சல், இத்தனையும் அந்த சந்திரனை மையமாக வச்சு இந்த கோள்கள் நகரம் விதத்தில் பார்க்குறாங்க. 7 கோள்களுக்கு தான் குணங்களை கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ராகுக்கு அதுக்கெல்லாம் இடம் இல்லைங்க. 7 கோள்கள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த 7 கோள்களுக்கு தான் அவர்கள் குணங்களையும் பண்புகளையும் கொடுத்துருவாங்க. ராகுக்கு அதெல்லாம் கிடையாது. சரி, இப்போ அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகுது ஜோதிடம். ஏங்க, ஜோதிடம் அடுத்த கட்டமாக வளர்ச்சிக்கு போகுது. அப்போ என்ன பண்ணுறாங்க? கிரேக்கர்கள் தனி மனித ஜாதகத்தை உருவாக்க முற்படுகிறார்கள். தனி மனித ஜாதகம் அப்புறம்தான் தனி மனித ஜாதகத்தை 12 கட்டங்கள், 7 கோள்கள், அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா 27 நட்சத்திரம், 36 நட்சத்திரம், அப்புறம் 39 நட்சத்திரம், இப்படி பிரிக்கிறாங்க. 27 நட்சத்திரம், 36 நட்சத்திரம், 33, இப்படி அவங்களாம் பிரித்து அவங்களுக்கு ஒரு பலன்கள் வரையறுக்க தொடங்கி செயல்படுத்திட்டு வராங்க. கிரேக்கம் ரொம்ப முக்கிய பங்கு ஜோதிடத்துக்கு. பாபிலோனியம், சால்டியன்ஸ் அடுத்தது முக்கியமான பங்கு கிரேக்கத்துக்கு தான் இருக்கு. என்னங்க? கிரேக்கத்துக்கு தான் இருக்கு. என்னடா நீ தெரியாதெல்லாம் சொல்றீங்க? திட்டாது. எது இருக்குதோ அதை பேசிட்டு இருக்க. எது உண்மையோ அதை பேசிட்டு இருக்க. பொய் சொல்ல வேண்டிய. என்னங்க? பொய் சொல்ல. இப்படி படிமுறை வளர்ச்சியாக ஜோதிடம் நாகரிகமாக அழகாக இம்ப்ரூவாக ஜோதிடம் வளர்ந்துபட்ட சிந்தனைக்கு வருது. வளர்ந்துபட்ட சிந்தனைக்கு வர 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 என்ன மனிதன் ஒவ்வொன்றாக ஆராய தொடங்குகிறான். கோள்களின் நகரும் நிலையும் மனிதனோட நிலையும் எப்படி இருக்கிறது, என்ன நடக்கிறது, ஒவ்வொரு நாட்டிலும் எப்படி மரணம் நிகழ்கின்றன, எப்படி துக்கமோ நல்லதோ எப்படி அந்த நாட்டில் நடைபெறுகிறது, நாட்டின் வளர்ச்சி எப்படி இருக்கிறது, நாட்டின் வீழ்ச்சி எப்படி இருக்கிறது பார்க்க தொடங்குறாங்க. அப்போ அதுக்கு பின்னாடி வானவியல் சாஸ்திரம் மேலும் மேலும் வளர தொடங்குது. அற்புதம். அதாவது எப்படி சொல்லணும் தெரியல, இந்த இன்பம்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி தான் இந்த ஜோதிடம். அப்படி தான் அழகாக வளர்ந்துட்டு வருது. மீதி உங்களுக்கு மீதி இருக்கிற செய்திகளை அடுத்தது பார்ப்போம். இன்னும் செய்திகளை நிறையா சொல்கிறேன்.